ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு லட்டு குட்டி விலாக்ஸ். இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோசமான ஒரு ஃப்ரிட்ஜ் டூர் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோவை நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் விசான்ட்டு. எங்கள் அம்மா ஃபோனில் ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தோம்னா ரெட் டாட் கொடுங்க, இன்னும் உங்கள் ஃப்ரிட்ஜ் நல்லா இருக்கும்னா எனக்கான க்ரீன் டாட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, அதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வீடியோ கிளிப்பிங்ஸை உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் गाइस, வெல்கம் பேக் டு லட்டு குட்டி விலாக்ஸ். ஸோ இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃப்ரிட்ஜ் டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃப்ரிட்ஜை வந்து பார்த்துட்டு யாரும் வந்து திட்டாதீங்க. நம்ம ஃப்ரிட்ஜ் எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஊட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி திங்ஸ்லாம் வந்து வாங்கி வைக்க முடியாது இல்லையா, அதனால நம்ம வந்து அப்படியே போயிட்டோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஊட்டிக்கு போகிற குஷியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு அப்புறம் சில பல விஷயங்கள்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணோன்ட்டு நம்ம இதை வந்து கண்டுக்கல. சரி, போயிட்டு வந்து கிளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா போயிட்டு வந்துட்டு செம்ம டயர்டுங்க. யாரு கிளீன் பண்ணுவா? கிளீன் பண்ணல, அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து உட்காந்தேன். ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணா லைட் எரியல. காரணம், எங்க வீட்டு வெளியே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோட்லாம் வந்து பள்ளம் தோண்டிட்டு இருக்காங்க. அதுல வந்து என்னது லோ வோல்டேஜ் ஃப்ரிட்ஜ் வந்து போயிடுச்சு, டெட் ஆயிடுச்சு. எங்க ஃப்ரிட்ஜ் வந்து டெட். அப்புறம் வந்து அதை வந்து ரெடி பண்ணி எல்லாம் முடிச்சு. ஸோ அதனால இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு எனக்கே தெரியாது. எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி. ஃப்ரிட்ஜும் ரிப்பேரு, ஃப்ரிட்ஜுக்கும் நமக்கும் இப்போ சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்து ரெடி பண்ணிட்டு போனாங்க. நம்ம வந்து இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் ஒரு விஷயங்க, நான் வந்து இந்த சமையல்லாம் வந்து செஞ்சுட்டு இந்த குழம்பு இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்குலாம் உள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணுறதுலாம் பண்ண மாட்டேன். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கூட காலி பண்ணிடலாம். ஆனா இந்த பாக்கெட்ல வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்க மட்டும் உள்ள இருக்கும். அது என்ன மாதிரி விஷயம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுதாங்க நம்ம ஃப்ரிட்ஜ், டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். ஸோ சாம்சங்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து எப்பயாச்சும் எனக்கு போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரிதான் இது எல்லாமே நான் தான் ஓட்டினேன். எனக்கு இது மாதிரி ஒட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம ஃப்ரிட்ஜ் இதுதான். ஸோ வாங்கி வந்து 8 இயர்ஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து உள்ள என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுங்க. டடான் 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 டடான். இப்படிதான் இருக்கு நம்ம ஃப்ரிட்ஜ். இப்போதைக்கு எதுவுமே கிளீன்லாம் பண்ணல, இப்படிதான் இருக்கு. ஸோ நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்த்துடலாம் இப்போ என்ன இருக்குன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் இங்க காட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா வினிகர். நான் வந்து இந்த பூஜை சாமான்லாம் இருக்குல்ல, அந்த பூஜை சாமான்லாம் வந்து வாஷ் பண்றதுக்கு அது கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிப்பேன். அதுக்காக இந்த வினிகர் வச்சிருக்கேன். இது வந்து ரோஸ் சிரப், ரோஸ் இருக்கு. இது வந்து ஜூஸ் போட போடுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் சொல்லுங்க. எல்லாருக்குமே ஜூஸ் தான், ரோஸ் ஜூஸ், ரோஸ் மில்க். கமெண்ட்ல போட சொல்லுங்க. இது ஜாம். ஜாம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இதெல்லாம் வந்து டிஷோ. எங்க அப்பா வந்து ஆஃபீஸ் பசங்க இது மழை போகும்போது வேஸ்டா வந்து எதுவுமே யூஸ் பண்றது. நானா யூஸ் பண்றேன். இது வந்து கஸ்தூரி மேத்தி, இதெல்லாம் யூஸ் பண்றதுதான். இது வந்து வந்து உள்ள வந்து பட்டர் வச்சிருக்கேன். இது வந்து பட்டர். ஸோ எங்களுக்கு எப்பெல்லாம் பட்டர் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும் அப்போ எடுத்து சாப்பிடுவோம். பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். இது ஒரு பாக்கெட் வாங்குனாங்க, ஃபுல்லா ரெடி பண்ணிட்டேன். சாப்பிடுவோம். மயோனிஸ், கிரீன் டாஸ். இது வாங்கினா வேஸ்ட். வீட்டுல யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. வாங்கினா வேஸ்ட்னா நல்ல வேஸ்ட். ஆமா, இது வந்து நாங்க வந்து வாங்கி எப்படியோ ஒரு 1 month கிட்ட இருக்கும். ஆனா யாருமே யூஸ் பண்ணல. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்காது. அப்படி இருந்தும் நான் வாங்கியிருக்கேன். அது ஏன்னு எனக்கே தெரியல. இந்த மாதிரி யாரெல்லாம் வாங்கி வாங்கி வச்சுப்பீங்கன்னு சொல்லுங்க. சோயா சாஸ், சோயா சாஸ், முட்டை ஃப்ரை ரைஸ் எங்க அம்மா செய்வாங்க, அது போடுவாங்க. ஆமா, இந்த ஃப்ரைட் ரைஸ்ல நம்ம வீட்டுல வந்து செஞ்சோம்னா அதுல வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுவேன்.
குளுக்கோஸ் 2 பாக்கெட் வாங்கினாங்க. ஒன்னா உண்டா கழிடுச்சு. அதோட என்னன்னு தெரியல. அப்படியே குளுக்கோஸ் வெட்டிக்கு குளுக்கோஸ். அப்புறம் வேற என்ன இருக்கு? அழிஞ்சு போனா மாங்காய் இப்பதான் சொன்னேன் நானு. மாங்காய் வந்து பாதி வந்து சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா வந்து மறந்தே போயிட்டோம். உள்ள வச்சு மறந்தே போயிட்டோம். கொஞ்சமா வச்சிருக்கீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாக்கெட்டு காலி ஆயிடுச்சு. காலி ஆயிடுச்சு பாருங்க. பாருங்க, இதுவும் காலி, இதுவும் காலி. அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சோண்டு இருக்கும் அதுல. அப்ப வந்து நம்மளுக்கு என்னைக்காவது எமர்ஜென்சி தேவைப்படுதுன்னா இது எல்லாமே 4 சைடும் கட் பண்ணிட்டு உள்ள இருக்கிறதுலாம் ஒளிச்சு போட்டு இப்படி தூக்கி போட்டுருவேன். அதுக்குதான் இது வச்சிருக்கேன். ஆனா இப்ப தூக்கி போட்டுருவேன். ஏன்னா நம்மளுக்கு 2 நாள் ஃப்ரிட்ஜ் ஒர்க் ஆகல, அதனால இப்ப நான் தூக்கி போட்டுருவேன். நெக்ஸ்ட் இது வந்து நாங்க ஒரு பிளாக் போட்டுப்போம். அதுக்கு வாங்க பிரியாணி ஓடுது. ஆமா, அப்ப வாங்கின பிரெட் அல்வா இது. மறந்துட்டோம், சாப்பிட மறந்துட்டோம். அதனால இப்ப இதையும் going to dustbin. ஓகே, வெத்தலை பாக்கா என்னதுன்னு எனக்கே தெரியல. பூ ரோஸ் பூ தலையில வைக்க பூவே காஞ்சு போய் அதுல தண்ணி விட்டு. அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா காலி பாட்டில் பாருங்க. பாருங்க, ஒண்ணுமே இல்ல. அந்த இது அந்த கேசரிக்கு போடுவாங்கல்ல, அந்த எசன்ஸ் காலி ஆயிடுச்சு. இங்க வேற இது வந்து பாத்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ். இது காலி ஆயிடுச்சு பாட்டில். இருந்தாலும் வச்சு அழகு பார்த்துன்னு இருக்கிறோம். இதையும் தூக்கி போட போறோம். அடுத்தது அதே ஒரு வித்தியாசமான மூடி. நான் மூடினா எங்க அம்மா கொடுத்த ஜூஸ் மூடிதான். இது வந்து பாத்தீங்கன்னா பூ. இது வந்து ரீசெண்டா நம்ம அந்த ஊட்டிக்கு போனோம் இல்லையா, அப்போ வந்து சாமி கும்பிடும் போது வாங்கின பூ இதெல்லாம். சாமி வைக்கலையா பாதி. அடுத்தது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஐ டிராப்ஸ், இயர் டிராப்ஸ் அந்த மாதிரி இது. சோ இந்த இது ஓவர். கொஞ்சம் எப்படி பாருங்க. அப்புறமா ஒரே ஒரு முட்டை. ஆமா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மாவு. இது எப்ப வாங்கின மாவு தெரியுமா? நம்ம வந்து அடிக்கடியில கொழுக்கட்டை செய்ய மாட்டோம். இது என்னது, இந்த பொங்கல் டைம், இந்த விநாயகர் சதுர்த்தி டைம்ல அப்போ செய்வோம். அப்ப வாங்கின இது. இது வந்து மைதா மாவு, இது வந்து அரிசி மாவு, இது வந்து கொழுக்கட்டை மாவு. பேலன்ஸ் சரி, இதை விட பெட்டரா வந்து செய்யணும்ட்டு எடுத்து வைப்பேன், நான் செய்ய மாட்டேன். ஓகே, சோ இந்த ட்ரே ஃபுல்லா நம்மளுக்கு ஓவர். இவ்வளவுதான். சோ இந்த மாதிரி பேக்கெட் ஐட்டம்ஸ் தான் இருக்கும் நம்ம வீட்டுல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எங்க அம்மா செஞ்ச பொங்கல். பொங்கல் இல்லடா அது. தெரியும் வாய் சாப்பிட்டு பண்ணுங்க. ஜிஞ்சர் பேஸ்ட் வீட்டுல கடையா செஞ்சு வச்சுருவாங்க. இது போல்டா ஒன்னா பண்ணா ஆயிஷா பசிச்சிச்சு. ஃபிங்கர் தொண்டு பார்த்தேன். இது பாக்க எனக்கு இது பொங்கல் போச்சுன்னு எடுத்து வாயில் வச்சாரா தெரியுது. ஜிஞ்சகடி பேஸ்ட்னு அச்சா இப்ப தீச்சிடா. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தக்காளி. இது வந்து நம்ம லட்டு வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த லட்டுன்ற தக்காளி. இந்த தக்காளி வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா, எப்பயோ எடுத்து வச்சேன் நான்.
பூஜை சாமான்லாம் வந்து வாஷ் பண்றதுக்கு வந்து தக்காளி போட்டு வாஷ் பண்ணா நல்லா இருக்கும் சொல்லி எடுத்து வச்சேன். ஆனா அது வந்து சோப் போட்டு கழுவிட்டியா? அழுகிடுச்சு. வெய் இது தாங்க வெய் சிங்காண்ட வெய். அப்புறம் இன்னொன்னு எடுக்க போறேங்க பாருங்க. வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து பாதி வந்து நம்ம தோசைக்காக கட் பண்ணி வச்சேன். இந்த தக்காளியோட ஷேப்பே மாறிடுச்சுங்க. உள்ள இருந்து தக்காளியோட ஷேப்பே மாறிடுச்சு. ரவுண்ட் ஷேப்ல இருந்து இப்படி மாறிட்டு இருக்குது. ஓவல் ஷேப்ல வந்துட்டு இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு வைப்பேன். இப்ப அதெல்லாம் லெமன் மட்டும் வச்சிருந்தேன். அது லெமன் வந்து காஞ்சு போயிட்டு இருக்கு. இப்ப அதையும் நம்ம தூக்கி போடுறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பச்சை மிளகா, அப்புறம் இது ஒரு பூ பாக்கெட்டு, இது ஒரு பூ பாக்கெட்டு. இந்த பூ பாக்கெட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சு போயிடுச்சு. மாங்காய் ஆசையா வாங்கினாங்க மாங்காய் சாப்பிடணும்னு. ஆனா இந்த மாங்காய் பார்த்தா சாப்பிடுறவங்க ஆசையெல்லாம் போயிடும் போல. இது பாருங்க, இது வாட்டர் மெலன் டட்டுனா சவுண்ட் மாடு போல அடிச்சு. வாட்டர் மெலன் தட்டுனா எப்படி பிடித்த புலகம். ஆனா தட்டுனா காய், தட்டுனா பழம். ஆனா இது அழியறா போயிருக்கு, ரெண்டுமே இல்ல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு தக்காளி, அழுகி போன தக்காளி. அப்படியே சோப் போட்டு கழுவி வச்சுட்டு சரி இந்த தக்காளியுமே நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ண போறோம் இப்போ. ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கொஞ்சமா கருவேப்பிலை கொத்தமல்லி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு இதுல. சோ நம்ம ஃப்ரிட்ஜ் பாருங்க அவ்வளவுதான் காலி ஆயிடுச்சு. கீழேயும் வந்து பாத்தீங்கன்னா காலி. இப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் பாத்துக்கோங்க இப்படிதான் இருக்கு. சோ நம்ம இப்ப இது எல்லாமே கிளீன் பண்ண போறோம். கிளீன் பண்ணிட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நீட்டா ஆக்க போறோம். ஓகே. சோ இப்ப இது வந்து க்ளோஸ் பண்ண. சோ மேலே இப்போ மேல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. நாங்க மேல ஃப்ரீசர் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஒண்ணுமே இல்லையா? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஐஸ் கியூப் நம்ம ஃபேஸ்ல வந்து போடுறதுக்கு. நம்ம வெளியே எங்கேயாவது போனா இது வந்து கொஞ்ச நேரம் ஃபேஸ்ல வந்து போட்டு பாருங்க. எங்க அம்மா நகரா இருக்கு, கொஞ்சம் பாருங்க. அப்படியே இது வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடுவாங்க இல்லையா அந்த இது. நம்ம ஃப்ரீசரு ஒண்ணுமே இல்ல காலி, நம்ம ஃப்ரிட்ஜும் ஒண்ணுமே இல்ல காலி. சோ இப்படிதான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நாய்க்குட்டி இந்த டாகியை பத்தி சொல்லணுங்க. இந்த டாகி வந்து எங்க வீட்டுக்கு வந்து 12 வருஷம் ஆகுது. இந்த டாகி ஆமா வளராது, இது அப்படியேதான் இருக்கும். போட்டாப்லையா கண்ணு ரெட்டா இருக்குது அவருக்கு. இந்த டாகி வந்து நாங்க மேல இருந்து எடுத்து இப்ப ஃப்ரிட்ஜ் மேல வச்சிருக்கோம். ரொம்ப மாசம் கழிச்சு எடுத்திருக்கோம். சின்ன வயசு பத்திரமா. இது வந்து எங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கிஃப்ட் பிரசன்ட் பண்ணாரு என் பர்த்டே அன்னைக்கு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் சொன்னேனே 12 வருஷமா என் கூட இருக்கு. இப்ப மாட்றாங்க பாருங்க. கல்யாணம் எத்தனை வருஷம்? 8 வருஷம். அப்புறம் எப்படி அது உங்க ஹஸ்பண்ட் காதல் அந்த டைம்ல வாங்கி கொடுத்தது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். அப்ப வெயிட் பண்ணி பாய். சோ நம்ம வீடியோ வந்து மறக்காம பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா கிளீன் பண்ணியாச்சு. சரி இப்ப பாருங்க. டடான் 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 பாருங்க, ஃபுல்லா கிளீனா
நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே நம்ம வந்து உள்ள வைக்க போறோம். ஸோ ரோஸ் சிரப். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு, என்னது, பட்டர். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கடைக்கு போயிட்டு ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அப்புறம் கொஞ்சம் ஜூஸஸ் அது மாதிரிலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ கவின்ஸ்ல இது, அப்புறம் மேங்கோ ஜூஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ஆப்பிள் ஜூஸ். ஸோ இந்த ட்ரே ஓவர். அடுத்தது பாத்தீங்கன்னா பர்ஃபி, அப்புறம் இது வந்து விஷாந்த் வாங்கினார். வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்கோம். காராமணி, குக்கும்பர், பீட்ரூட், தேங்காய், பீன்ஸ், அப்புறம் பச்சை மிளகா, இது ஒரு குக்கும்பர், வாழைக்காய். ஸோ அவ்வளோதான். ஸோ வெஜிடபிள்ஸு, அப்புறம் வெங்காயம் வாங்கியிருந்தோம், அவரைக்காய், கேரட். ஸோ ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கணும். விஷாந்துக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பப்பாயா, ரெட் பனானா, அப்புறம் இந்த கருப்புரவல்லி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரிட்ஜ் டூரை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.